வாக்குப்பதிவுகள் எண்ணப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். பீகார் தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவரான தேஜஸ்வி யாதவ் மீண்டும் முன்னிலை வகுத்து வருகிறார். குறிப்பாக இன்று காலை முதல் ரகோபூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேட்பாளராக அவர் களமிறங்கி குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் காலை முதலேயே அவருக்கு எதிரே என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளருக்கும் இடையே கடுமையான ஒரு போட்டி என்பது நீடித்து வருகிறது. அந்த வகையில் முன்னுக்கு பின் முன்பாக இந்த ஒரு போட்டி என்பது கடுமையான முன்னணியில் வகித்து வந்த நிலையில் தற்பொழுது தேஜஸ்வி யாதவ் மீண்டும் முன்னிலை வகிப்பதாக தேர்தல் ஆணையத்துடைய அந்த ஒரு நிலவரமானது தெரிவித்திருக்கிறது. 27 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது தற்பொழுது முன்னிலை வகித்து வரும் நிலையில் ரகோபூர் பகுதியில் தற்பொழுது மீண்டும் தேஜஸ்வி யாதவ் 3500 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் முன்னிலையை வகித்து வருகிறார். அவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியான வேட்பாளருக்கும் கடுமையான ஒரு போட்டி என்பது இன்று காலை முதலேயே அந்த வாக்கு எண்ணிக்கையில் நீடித்து வருகிறது. அந்த வகையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி தேஜஸ்வி யாதவ் முன்னால் வந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த ரகோபூர் பகுதியில் பாஜகவினுடைய சார்பில் சதீஷ்குமார் வேட்பாளராக களமிறங்கியிருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் உள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் சில ஆயிரம் மற்றும் சில நூறுகள் வாக்கு வித்தியாசத்தில் 2 பேரும் பாஜக மற்றும் ஆர்ஜேடி வேட்பாளர்கள் 2 பேரும் முன்னுக்கு பின் முன்பாக முன்னிலை மற்றும் பின்னடைவை சந்தித்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ரகோபூர் பகுதியில் தேஜஸ்வி யாதவ் முன்னிலை வழங்கி தொடங்குகிறார். சுமார் 3000க்கும் அதிகமான வாக்குகள் இந்த முறை வித்தியாசத்தில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாரம்பரியமாக ஆர்ஜேடியினுடைய ஒரு கோட்டையாக பார்க்கப்படும் அந்த பகுதியில் இந்த முறை மீண்டும் தேஜஸ்வி யாதவ் வேட்பாளராக களமிறங்கியது குறிப்பிடத்தக்கது. அந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு நிலவரமானது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வரை 207 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது முன்னிலை வைத்து வருகிறது. சுசித்ரா, மகா கத்பந்தன் கூட்டணியில் முக்கிய வேட்பாளர்களாக கருதப்பட்டவர்கள் யாரெல்லாம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள்? மிக முக்கியமாக ஆர்ஜேடியினுடைய பல்வேறு தலைவர்கள், மகா கத்பந்தன் கூட்டணியுடைய தலைவர்கள் இந்த தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அது ஆர்ஜேடி, காங்கிரஸ் மற்றும் சிபிஎம்எல் ஆகிய கட்சியினுடைய முக்கிய வேட்பாளர்கள் தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும், அவர் மட்டுமல்லாமல் ஆர்ஜேடியினுடைய முன்னணி தலைவர்களாக இருக்கட்டும் சதீஷ்குமார் மற்றும் அதே போல தஹானியுடைய சகோதரர் சந்தோஷாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே இந்த முறை பின்னடைவை சந்தித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிபிஎம்எல் கட்சியினுடைய வேட்பாளர்கள் 6 பேருமே குறிப்பாக சீமாஞ்சல் மற்றும் விதிலாஞ்சல் ஆகிய பகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவருமே தற்பொழுது பின்னடைவை சந்தித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிக அளவிலான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஆர்ஜேடியுடைய வேட்பாளர்களும் சுமார் கடந்த முறை போட்டியிட்டு மீண்டும் அவர்கள் இந்த முறை போட்டியிட்ட வேட்பாளர்கள் குறிப்பாக பழைய எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் என 27 பேருக்கும் அதிகமானோர் இந்த தேர்தலில் பெரும் பின்னடைவை அவர்கள் சந்தித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் ஆர்ஜேடியினுடைய அந்த ஒரு வாக்கு சதவிகிதம் என்பதை பொறுத்தளவில் 23 விழுக்காடுகள் தற்பொழுது அதே நிலையில் தான் உள்ளது. கடந்த தேர்தலை விட 0.5% வாக்கு சதவீதம் மட்டும்தான் இந்த முறை குறைந்துள்ளதாக தற்பொழுது வரை குறைந்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ஒரு தரவுகளானது குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக தேஜஸ்வி யாதவனுடைய வெற்றி இந்த முறை இருக்குமா, இல்லை அவர் தோற்கடிக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்விதான் பெரும் கேள்வியாக மகா கத்பந்தன் கூட்டணி ஏற்பட்ட நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் தேஜஸ்வி யாதவ் முன்னிலை வகித்து வருகிறார். சுசித்ரா, பீகாரில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகள்னு கருதப்படக்கூடிய தொகுதிகள்ல மகா கத்பந்தன் கூட்டணி வெற்றி வாய்ப்பை பெறுமா? தற்பொழுது வரை, அதாவது குறிப்பாக தற்பொழுது நிலவரத்தை பொறுத்தளவில் 207 தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக சென்றிருந்தாலும் சுமார் 30க்கும் அதிகமான தொகுதிகள் மட்டும்தான் மகா கத்பந்தன் கூட்டணியுடைய அந்த ஒரு வெற்றி முன்னணி என்பது தற்பொழுது நீடித்து வருகிறது. குறிப்பாக 40க்கும் அதிகமான தொகுதிகள் மகா கத்பந்தன் கூட்டணி வசம் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அந்த ஒரு எண்ணிக்கை என்பது கணிசமாக குறைந்து 35 வரைக்கும் குறைவான ஒரு தொகுதிகளாக மாறி வருகிறது. குறிப்பாக
காங்கிரசினுடைய ஒரு தோல்வி என்பது மிகவும் ஒரு பலத்த பின்னடைவாக குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பல்வேறு பிரிவினருடைய அந்த பிற்படுத்தப்பட்ட பிரிவினருடைய அந்த வாக்குகளை சேகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட விகாஸில் இன்சான் கட்சியினுடைய வாக்குகளும் இந்த முறை பெரிதளவில் ஈடுபடவில்லை. குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் போட்டியிட போவதில்லை என்ற ஒரு அறிவிப்பின் காரணமாக இந்த ஒரு பின்னடைவு இருக்கலாம் என்று கூறப்பட்டாலும் மகாகத்பந்தனுடைய அந்த ஒரு வெற்றி வாய்ப்பை பொறுத்தளவில் அதனுடைய அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது சுமார் 20க்கும் குறைவான இடங்கள் மட்டும்தான் இருக்கும் என்றும் அரசியல் நிபுணர்களுடைய அந்த ஒரு கணிப்புகளானது இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு சில இடங்களை பொறுத்த அளவில் ஆர்ஜினுடைய தாக்கம் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஆர்ஜினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளான சிபிஎம்எல், சிபிஐ, சிபிஎம் மற்றும் விகாஸில் இன்சான் கட்சி ஆகிய கூட்டணியுடைய செயல்பாடுகள் என்பது இந்த தேர்தலில் நிச்சயமாக ஆர்ஜினுடைய அந்த ஒரு வெற்றிக்கு கை கொடுக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். பெரிதளவிலான ஒரு பாதிப்பு என்பது இந்த தேர்தல் மகாகத்பந்தன் கூட்டணிக்கு நிச்சயமாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மோனிஷா, சுசித்ரா, 2005ஆம் ஆண்டில் இருந்து ஐக்கிய ஜனதா தளம் பீகாரில் ஆட்சி புரிந்து வருகிறது. இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது தற்போது எத்தனை தொகுதிகளில் ஐக்கிய ஜனதா தளம் முன்னிலை வகிக்கிறது? அந்த வித்தியாசத்தை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக மோனிஷா, கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்த அளவில் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியானது மொத்தம் 122 இடங்களை அது பெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மகாகத்பந்தன் கூட்டணியானது 114 இடங்களில் வெற்றி பெற்றதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆனால் அந்த சமயத்தில் மகாகத்பந்தன் கூட்டணியுடைய அந்த ஒரு வெற்றி வாய்ப்பாக இருக்கட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த வெற்றி வாய்ப்பாக இருக்கட்டும், இந்த முறை தேர்தலில் அது கணிசமாகவே மாறி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தனி பெரும்பான்மையுடைய ஒரு கட்சியாக பாஜகவானது இந்த தேர்தலில் பீகார் தேர்தலில் உருவெடுத்துள்ளது என்றுதான் மிக முக்கியமாக கூற வேண்டும். கடந்த 1950ஆம் ஆண்டு முதல் 51ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை இல்லாத அளவு ஒரு வாக்கு சதவீதத்தை இந்த முறை கட்சிகளானது கண்டிருந்தாலும் தற்பொழுது உள்ள நிலவரத்தின் அடிப்படையில் கடந்த 2020ஆம் ஆண்டு 75 தொகுதிகளில் ஆர்ஜினுடைய அந்த வெற்றி